கட்டத்துக்கு வேற எதையாச்சும் செய்யணும்ல, வேற ஏதாவது உருட்டணும்ல. இந்த வாரம் ஃபுல்லா உருட்டுறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லா என்ன உருட்டுறோமோ அதை தான் எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல உருட்டணும் போது எப்பவுமே பாரு தனியாவே எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த மைக் காட்டினது. சாதாரணமா எல்லாருமே பண்றதா எல்லா சீசன்ல இதை விட மோசமாலாம் பேசியிருக்காங்க. மைக்கு தள்ளி வச்சிட்டே அந்த எஃப்ஜேவியான விஷயங்கள்லாம் வருது. ஏன் எஃப்ஜே போய் ஆதிரியை கிஸ் அடிச்சானே போன வாரம், ஏன் துஷார் வந்து அரோரா கிஸ் அடிச்ச மாதிரி துஷாருக்கு அந்த லிப்ஸ்டிக்லாம் வந்துச்சு. அது கூட உண்மை போயின்லாம் அது நிஜமாவே லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னாங்க, இல்ல அரோரா கிஸ் பண்ணிருப்பான்னாங்க. ஏன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்குங்க. ஏன் கமருதீனுமே சொல்றான்ல, அரோரா கூட தான் நிறைய வாட்டி என்கிட்ட மைக் அந்த எஃப்ஜே விஷயம் கமருதீன் எஃப்ஜே முட்டிக்கும் போது அரோரா கூட தான் எத்தனையோ வாட்டி என்கிட்ட பர்சனலா பேசியிருக்கா. அப்பெல்லாம் வந்து மைக் தள்ளி வச்சுட்டு தாண்டா பேசுவா, என்னென்னமோ பேசியிருக்கா, அடல் கண்டென்ட் அடல் காமெடியில் அந்த மாதிரி பண்றது தாண்டா. நாங்கள் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அது நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, கமருதீன் வந்து உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அந்த லவ் கண்டென்ட் அரோரா கூட கொடுத்தா உங்களுக்கு ஓகே. ஏன்னா அரோரா உங்களோட மேபி நீங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அரோராவோட சப்ஸ்கிரைபர் டீம்ல யாராவது இருக்கீங்களா, இல்ல மேபி ஹோஸ்ட் கொடுவான்னு எனக்கு தெரியாது. சோ அதனால அரோரா கூட உங்களுக்கு கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கிறது பிரச்சனையா, கமருதீன் மைக் கழட்டிட்டு பேசுறது பிரச்சனையா, கமருதீன் அடல் காமெடி எடுக்கிறது பிரச்சனை, இதெல்லாம் அரோரா கூட பண்ணா கமருதீன் ஓகே. ஏன்னா அது விஜயசே சொல்லியிருக்காரு, அரோரா கூட இருக்கும்போது அவங்க கேம் சூப்பரா இருக்கு, இப்பதான் கேம் மாத்தி ஆடுறீங்க. ஆனா பாரு கூட வந்தா கேம் கெட்டு போயிரும், பாரு கூட வந்தா இவர் இமேஜ் கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி பாரு கூட கமருதீன் லவ் கண்டென்ட் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அது அரோரா கூட கொடுத்தா ஓகே, பாரு கூட கொடுத்தா ஓகே இல்லை. ஒன்னு அதே மாதிரி இன்னொன்று எஃப்ஜே வந்துட்டு வியானா தான் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ரம்யா வியானா 2 பேரும் எவிக்டட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஓட்டிங்லேயும் அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அது ஓகே.